நாகையில் இன்று காலை விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் புத்தூர் பகுதியின் ட்ரோன் காட்சிகளை தற்போது காணலாம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். முழு விவரங்கள் என? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் ஆகிய 2 மாவட்டங்களில் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். இன்று காலை சரியாக 11 மணி அளவில் நாகப்பட்டினத்தில் விஜய் உரையாற்ற திட்டமிட்டிருக்கின்றனர். நாகப்பட்டினத்தில் புத்தூர் அண்ணா சிலை சந்திப்பு என்கிற இடத்தில் விஜய் உரையாற்ற திட்டமிடப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த பகுதியில் தொண்டர்கள் எல்லாம் கூடி வருகின்றனர். விஜயை பார்ப்பதற்காக ஆவலுடன். விஜய் காலை 11 மணிக்கு தான் இந்த இடத்திற்கு வருவார். அப்போ இந்த 11 மணி அளவில் இந்த இடத்தில் உரையாற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த 13ஆம் தேதி திருச்சியிலும் காலை 10:35 மணிக்கெல்லாம் உரையாற்றக்கூடிய மடக்க வைப்பதற்கு விஜய் வந்து விடுவார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவர் விமான நிலையத்திலிருந்து அந்த இடத்திற்கு வருவதற்கே கிட்டத்தட்ட 3 மணி ஆகிவிட்டது. 3 மணிக்கு பிறகுதான் அந்த இடத்தில் விஜய் உரையாற்றினார். அதே போன்று இந்த முறையும் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய புத்தூர் அண்ணா சிலை சந்திப்புக்கு விஜய் 11 மணிக்கு வர திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் எத்தனை மணி அளவில் விஜய் வருவார் என்கிற கேள்வியானது எழுகிறது. ஏனென்றால் இந்த பகுதியில் இருந்து வாஞ்சூர் ரவுண்டானா என்கிற பகுதி சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அந்த வாஞ்சூர் ரவுண்டானாவில் இருந்து விஜய்க்கு வரவேற்பு அளிக்க திட்டமிட்டிருக்கின்றனர். அங்கிருந்து நாகூர் வழியாக விஜய் இந்த புத்தூர் அண்ணா சிலை சந்திப்பை வந்தடைகிறார். அங்கு உரையாற்ற திட்டமிடப்பட்டிருக்கிறது. முன்னதாக புத்தூர் ரவுண்டானா என்கிற பகுதியில் விஜய் உரையாற்ற திட்டமிட்டிருந்த நிலையில் அங்கு உயர் மின்னழுத்த கம்பிகள் செல்வதால் அந்த பகுதியில் இருந்து உரையாற்ற முடியாது. விஜய் அங்கு உரையாற்றினால் சிக்கல் ஏற்படும் என்று கட்சி சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் பிறகாக தான் புத்தூர் அண்ணா சிலை சந்திப்பானது ஒதுக்கப்பட்டது. அதனுடைய ட்ரோன் காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் தான் விஜய் உரையாற்ற திட்டமிடப்பட்டிருக்கிறது. காலையிலிருந்து இந்த பகுதியில் தொண்டர்களும் ரசிகர்களும் விஜயை பார்ப்பதற்காக கூடி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.